Hello everyone, welcome to Sai's Academy. Myself Soumya Saravanan. நம்ம DPSP டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ் ப்ரீவியஸ் கிளாஸில் உங்களுக்கு பார்ட் 1 வீடியோ ஆஃப் டிபிஎஸ்பியில் இன்ட்ரோடக்ஷன் பற்றி கொடுத்துருப்பேன். அப்புறம் சில சட்டங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் மேற்கோள்கள் அண்ட் டிபிஎஸ்பி ரிலேட்டடாக என்னென்ன மாதிரியான ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குன்றது ஒரு ஓவர்வியூ பார்த்துருப்போம். அப்புறம் கேசஸ் சில கேசஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த 3 கேசஸ்மே நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிபிஎஸ்பியில் இருக்க ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும் டிபிஎஸ்பியில் என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கோ அந்த ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம இதில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஒருவேளை யாராவது டைரெக்டாக செகண்ட் வீடியோ பார்ட் 2 வீடியோ பார்த்து வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பார்ட் 1 வீடியோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்ட் 2 வீடியோ பாருங்கள். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம ஆர்டிகல்ஸ் பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் பாருங்கள், ஆர்டிக்கல் 36 அரசை பற்றி விளக்குகின்றது. நம்ம பார்ப்போம் டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட். நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிக்கல் 12 பார்த்துருப்போமா, அதுலேயுமே டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்னு தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம அங்கே என்ன டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட் பார்த்தோமோ அதே டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட் தான் இதற்கும் வரும். அப்போ நம்ம ஸ்டேட்குள்ளே என்னென்ன வரும்னு பார்த்தோம், மாநில அரசு வரும், மத்திய அரசு வரும், அப்புறம் உள்ளாட்சி அமைப்புகள் வரும், அப்புறம் அரசு கட்டுப்பாட்டில் இருக்க அனைத்து நிறுவனங்கள் எல்லாமே இந்த ஸ்டேட்டு கீழே தான் வரும். அதாவது டிபிஎஸ்பியை நடைமுறைப்படுத்த வேண்டியது அரசோட பங்கு, அவங்களோட பொறுப்புன்னு சொல்றது இந்த ஆர்டிகல் 36. அடுத்த ஆர்டிகல் மூவ் ஆகலாம். ஆர்டிகல் 37. ஆர்டிகல் 37ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுல 2 பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளை செயல்படுத்துவது பற்றி குறிப்பிடுகின்றது. செயல்படுத்துவதில் பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்க 37ல, இக்கோட்பாடுகளை செயல்படுத்துமாறு அரசாங்கத்தை நீதித்துறை கட்டுப்படுத்த இயலாது. ஸோ டிபிஎஸ்பியை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாகணும்னு கவர்மெண்ட்டை ஜுடிஷியரி வந்து கொஷின் பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. ஸோ அது நம்ம ஏன்னா இது நீங்கள் கட்டாயம் நீங்கள் அந்த டிபிஎஸ்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும், நம்மளால ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அடுத்து பாருங்க, மேலும் சட்டங்கள் இயற்றும் போதும் அவற்றை நடைமுறைப்படுத்தும் போதும் இக்கோட்பாடுகளை பின்பற்றுவது அரசின் கடமை. ஸோ ஏதாவது சட்டங்களோ இல்லை ஏதாவது திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா டிபிஎஸ்பியை மனசில் வச்சுட்டு அரசு வந்து அதை வந்து பின்பற்றணும், அவங்களோட கடமை இதுதான். இதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 37. அடுத்த ஆர்டிகல் 38 பாருங்க, அரசு மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள சமமான வாய்ப்பை வழங்க வேண்டும் என குறிப்பிடுகின்றது. அதாவது மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லைக் இப்போ எப்படின்னா சமூகத்திலையும் சரி, பொருளாதார அரசியல் ரீதியாகவும் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும், நீதி வந்து நிலைநாட்டணும். சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி, இது எல்லாமே இந்த எல்லா ஜஸ்டிஸ், சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் எல்லாமே வந்து கொடுக்கணும்னு சொல்றது ஆர்டிகல் 38. அனைத்து மக்களுக்கும் வருமான வேறுபாடோ வாய்ப்பு வேறுபாடு ஏதாவது இருக்குன்னா அதை வந்து குறைக்கணும். ஒரு சில மக்கள் வந்து பெரிய மேலோங்கிய இடத்துலையும் ஒரு சில மக்கள் பாவர்ட்டியிலே இருக்காங்க, வறுமையிலே இருக்காங்கன்னா அந்த சமநிலையை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளவும் ஹெல்ப் பண்ணும். இதுக்கு உதாரணமாக நம்ம இந்திய அரசுலாம் நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிஎம் ஜான்தன் யோஜனா, ஆயுஷ்மான் பாரத், பிஎம் ஆவாஸ் யோஜனா, இதெல்லாம் வந்துட்டு சில ஸ்கீம்ஸ் இந்தியன் கவர்மெண்ட்ல கொண்டு வந்த ஸ்கீம்ஸ். இதே நம்ம தமிழ்நாடு அரசுல இந்த புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை, இந்த இலவச மருத்துவம், இது எல்லாமே வந்துட்டு இந்த ஆர்டிகல் 38 கீழே தான் வரும். ஸோ அடுத்து பார்க்கலாம் ஆர்டிகல் 39. இதில் நிறைய கோட்பாடுகள் பிரின்சிபல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு 6 வகையான பிரின்சிபல்ஸ் இருக்கு. இது பாருங்க. இப்போ இதுல ஆர்டிகல் 39 ஸ்மால் லெட்டர்ல ஏ, ஸ்மால் லெட்டர் பி இந்த மாதிரி வந்திருந்தா தான் ஆர்டிகல் 39ல நீங்க கரெக்டா இந்த ஆர்டிக்கலை சூஸ் பண்ணி நல்லா தெளிவா படிச்சு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆர்டிக்கல்ல இந்த கேப்ஸ் லெட்டர்ல கொடுத்துருப்பாங்க ஆர்டிக்கலை. நெக்ஸ்ட் பார்ப்போம் 39A கேப்ஸ் லெட்டர்ல ஒரு ஆல்பாபெட் லெட்டர் வருதுன்னா அது செப்பரேட் ஆர்டிக்கல், தனியாவே ஒரு ஆர்டிக்கல். இது 39ஓட சேராது. ஆனா இந்த மாதிரி சின்ன சப் கிளாஸ்ல ஏபிசி அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு ஆர்டிக்கல்குள்ளேயே அது அந்த ஆர்டிக்கல்குள்ள இருக்கிற சப் கிளாஸஸ், அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏ வந்து அனைவருக்கும் வாழ்வாதார வாய்ப்பு வந்து இருக்கணும். குடிமக்களின் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான உரிமை. அவங்க ஒரு பர்சன் இந்தியாவில் வாழணும், அவங்க அந்த வாழ்க்கை வந்து வாழ்றதுக்கு தேவையான வசதிகள் இருக்கணும். முதன்மையாக ஒரு வாழ்வாதார வாய்ப்பு வேணும்னு சொல்றது ஆர்டிகல் 39A.
அடுத்து வள ஆதாரங்களை அனைவருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்க வேண்டும். அதாவது நம்ம சமூக வளங்கள்லாம் இருக்கு, லைக் இப்போ நிலமாகட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னா அனைவருக்கும் வந்து லேண்ட் ஆகட்டும் எல்லாருக்கும் சமமாக பிரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ நில சீர்திருத்தம், லேண்ட் ரிஃபார்ம்ஸ், ஜமீன்தாரி அபாலிஷன் ஆக்ட்லாம் நம்ம பார்த்துருப்போமா ஷெடியூல்ஸ் பார்க்கக்குள்ள, அது எல்லாமே 9th ஷெடியூலில் எல்லாமே இது ரிலேட்டடாக தான் வரும். இந்த வள ஆதாரங்களை வந்து அனைவருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்க வேண்டும் பற்றி நம்ம சொல்லியிருப்போம். ஷெடியூல்ஸில் பார்க்கக்குள்ள சொல்லியிருப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிக்கல் 31 பார்க்கக்குள்ளேயே இதை பற்றிலாம் நம்ம சொல்லியிருப்போம். டிபிஎஸ்பி இம்ப்ளிமெண்டேஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நமக்கு முரண்படுது அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களில் டிபிஎஸ்பி தான் வந்து மேலோங்கி நிற்கும். ஏன்னா அது பொதுவாக அனைவருக்கும் சமமான வாய்ப்போ சமமான விஷயங்களை பகிர்ந்தளிக்கிறதுக்காக முரண்படுற ஒரு விஷயம். ஸோ அதனால தான் இதை 9th ஷெடியூலில் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரே இடத்தில் வளங்கள் மற்றும் செல்வங்கள் குவிவதை தடை செய்ய வேண்டும். இதுவும் வந்துட்டு 39B இருக்க மாதிரி தான். அந்த பியும் சியும் சிமிலாரிட்டிஸ். அடுத்து D1 பாருங்க, ஆண் பெண் இருபாலருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும். இவங்க 2 பேருக்குமே சமமான வாய்ப்பும் அந்த வேலைக்கான சம ஊதியம் 2 பேருக்கும் வழங்கணும்னு சொல்றது 39D. இதுல ஒரு சட்டம் கூட கொண்டு வந்திருக்காங்க, சம ஊதிய சட்டம் 1976, ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட் 1976ன்னு நம்ம பார்க்குறோம். இந்த சட்டத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சி, குழந்தைகள் இளையோர் மீது அரசு கவனத்துடன் செயல்பட்டு சுரண்டலிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. லைக் என்னன்னா இதில் எதை பற்றி சொல்லியிருப்பாங்க, பொதுவாக ஒரு பக்கம் என்ன பார்க்கணும்னா இந்த தொழிலாளர்களோ குழந்தைகள் இளையோர் இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கணும், அவங்கள பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் சுரண்டலிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும்னு பற்றியும் இதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து எஃப் ஆர்டிக்கலில் ஸ்பெசிஃபிக்காக குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, சுதந்திரம், ஆரோக்கியம் இது எல்லாத்தையும் வந்துட்டு எஃப் ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். இதன் அடிப்படையெல்லாம் பார்த்தோன்னா இந்த ஸ்கீம்ஸில் நம்ம இப்போ அம்மா உணவகமாகட்டும், இப்போ மிட் டே மீல் ஸ்கீம், இந்த மதிய உணவு திட்டம், குழந்தைகள் பாதுகாப்பு மையங்கள்லாம் நிறைய தமிழ்நாட்டில் இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு இந்த ஆர்டிகல் 39க்கு கீழே தான் வரும். அடுத்த ஆர்டிகல் 39A பாருங்க, அரசு சமநீதி மற்றும் இலவச சட்ட ஆலோசனைகளை வழங்க வேண்டும். உரிமை மற்றும் சட்டப்பணிகள் ஆணைய சட்டம் 1987, லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட்னு ஒன்று இதன்படி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இப்போ ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்க, இந்த ஒரு பர்சன், இந்த நபர் வந்து பின்தங்கிய வகுப்பினராக இருக்கலாம், இல்லைன்னா பொருளாதார சூழ்நிலையில் ரொம்ப பின்தங்கியவராக இருக்கலாம். ஸோ இந்த ஒரு பர்சன் மீது ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க, ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. இவங்களோட கேஸை எடுத்து நடத்துறதுக்கு ஒரு லாயர் இல்லை, சட்ட ஆலோசகரோ ஒரு வழக்கறிஞரோ இல்லை. அந்த வழக்கறிஞர் இல்லை, சட்ட ஆலோசகர் இல்லை, அதனால இவங்க கேஸ் விசாரிக்கப்படலைன்னு சொல்லி இவங்க மேலே வந்து திணிக்கப்பட்ட, இவங்க மேலே விதிக்கப்பட்ட அந்த தண்டனை வந்தோ இல்லைன்னா இவங்க மேலே ஃபைல் பண்ணியிருக்க கேஸ் வந்து வாதாடாமல் இவங்களை அப்போஸ் பண்ணி இவங்களை ஜெயிலுக்கு போக அளவுக்கு இவங்க நீதி வந்து மறுக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இவங்களோட சைடை வந்து இவங்க வந்து தீர விசாரிக்கிறதுக்கு அரசே வந்து ஒரு சட்ட ஆலோசகரையோ இல்லைன்னா ஒரு வழக்கறிஞரையோ நியமனம் செய்யறதுக்கு இவங்க வந்து அரசே ஹெல்ப் பண்ணுறாங்க. இதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 39A. திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்த ஒரு நபரும் அவர்களுக்கு லாயரோ அட்வொகேட் இல்லாத ஒரு காரணத்தினாலேயோ சட்ட ஆலோசனைகள் இல்லாத காரணத்தினால அவங்களோட தீர்ப்பு, அவங்க பக்கம் இருக்க நியாயம் வந்து அநீதியாக கன்சிடர் பண்ணிக்காம அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுற விதமாக அவங்களுக்கு வழக்கறிஞர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இது வந்து ஒரு அரசோட கடமை அப்படின்றது தான் ஆர்டிகல் 39A. உரிமை மற்றும் சட்டப்பணிகள் ஆணைய சட்டம் வந்து இந்த ஆர்டிகலுக்கு ரிலேட்டடாக கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதா? அடுத்து பாருங்க, ஆர்டிகல் 40. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கிராம பஞ்சாயத்து அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றது டிபிஎஸ்பியில் ஆர்டிகல் 40. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ பஞ்சாயத்து ராஜ், முனிசிபாலிட்டி இதெல்லாம் வந்துட்டு இந்திய அரசியல் அமைப்பில் ஆரம்ப காலகட்டத்திலே இல்லை. பட் அதுக்கப்புறமாவது இந்த மாதிரி பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும்னு டிபிஎஸ்பியில் ஆர்டிகல் 40ல் இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இதன்படி என்ன பண்ணியிருப்போம், பஞ்சாயத்து ராஜ் அண்ட் முனிசிபாலிட்டிஸ்னு லோக்கல் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணியிருப்போம். அடுத்த ஆர்டிகல் 41 பாருங்கள், பொதுமக்கள் வேலை மற்றும் கல்வி கற்க அரசின் உதவிகளை பெறும் உரிமை பற்றி குறிப்பிடுகின்றது.
அதாவது அனைத்து மக்களுக்கும் வேலை வாய்ப்பும் கல்வி கற்கவும் அரசு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்களால முடியல அப்படின்னா அவங்க கல்வி கற்கிறதுக்கும் வேலை வாய்ப்பு தர்றதுக்கும் அரசு வந்து ஹெல்ப் பண்ணும். இதில் தான் இந்த எம்ஜி நரேகா ஸ்கீம், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், அப்புறம் இந்த முதியோர் ஓய்வூதியம், மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி எல்லாமே வந்துட்டு இதுக்கு கீழே வரும். அப்புறம் நம்மளோட தமிழ்நாடு ஸ்கீம்லையுமே கல்வி கற்கிறதுக்குமே நிறைய ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கல்ல. நான் முதல்வன் திட்டமாகட்டும், இது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கும். ஆர்டிகல் 42ல நீங்க 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். தொழிலாளர்களுக்கு நியாயமான மற்றும் மனிதாபிமான பணி சூழல்களும், அடுத்த செகண்ட் ஒன் வந்து மகப்பேறு கால உதவிகளுக்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்த 2 விஷயத்தை பத்தி சொல்றது ஆர்டிகல் 42. இதன் அடிப்படையில தான் மகப்பேறு நல சட்டம் 1961ல மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட்னு கொண்டு வந்திருப்பாங்க. இதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஆர்டிகல் 43 எல்லாம் சொல்லியிருக்காங்க, தொழிலாளர்களுக்கு அவங்க செய்யக்கூடிய வாழ்க்கை அண்ட் வாழ்க்கை தரத்திற்கு ஏற்ற மாதிரி அவங்க செய்கிற வேலைக்கு கூலி தரணும். தொழிலாளர்களுக்கு வாழ்க்கை தரத்திற்கேற்ற கூலி வழங்க வேண்டும். மேலும் குடிசை தொழில்களை வளர்க்க வேண்டும். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். குடிசை தொழில்களை வளர்க்க வேண்டும்னு சொல்கிறது ஆர்டிகல் 43. இது ரிலேட்டடாக தான் இந்த தொழிலாளர் நல வாரியங்கள், மினிமம் வேஜஸ் ஆக்ட்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு மினிமம் வேஜஸ் ஆக்ட் கீழே வரும். அடுத்த ஆர்டிகல் 43A, இது 42வது சட்ட திருத்தம் மூலியமாக வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லாம் தொழிலாளர்கள் வந்து அவங்களோட பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் பண்ணும். தொழிற்சாலை மேலாண்மை நடவடிக்கைகளை தொழிலாளர்களும் பங்கேற்கலாம்னு சொல்கிறது ஆர்டிகல் 43A. அடுத்த ஆர்டிகல் 43B தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். கூட்டுறவு சங்கங்களை வளர்க்க அல்லது மேம்படுத்த வேண்டும். இது எந்த அடிப்படையில் கொண்டு வந்திருப்பாங்க? 97வது சட்ட திருத்தம் 2011 கொண்டு வந்திருப்பாங்க. அதன்படி 2012 வந்துட்டு நம்ம இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். இந்த கூட்டுறவு சங்கங்கள் இதில் தான் கூட்டுறவு வங்கி ஆகட்டும், அப்புறம் ஆவின் திட்டம், ஆவின் இது பாலகம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு இந்த 43B கீழே நம்ம பார்க்கலாம் இந்த சட்டங்கள்லாம். அடுத்து இதுவுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் 44, யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்லுவோம். குடிமக்களுக்கு பொதுவான உரிமையில் சிவில் சட்டம் உருவாக்க வேண்டும் பற்றி சொல்கிறது யூனிஃபார்ம் சிவில் கோட். அதாவது இது ரிலேட்டடாக இந்தியாவில் இருக்க அனைத்து மதங்கள்லையுமே எல்லா கம்யூனிட்டி அண்ட் ரிலீஜியமில் திருமணமாகட்டும், விவாகரத்து, வாரிசுரிமை, தத்தெடுப்பு, சொத்தின் வாரிசு, இது தொடர்பான எல்லாமே வந்துட்டு பொதுவான சட்டமாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், இந்தியாவில் கிடையாது. ஏன்னா நம்ம இந்தியாவில் நிறைய கம்யூனிட்டி ரிலீஜியன்ஸ்லாம் இருக்காங்க. ஹிந்து பாப்புலேஷன், முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டின்ஸ்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாலாம் நம்ம மேரேஜ் நடத்த மாட்டோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கல்ச்சர் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய வந்து கிளாஷஸ் நடக்கும். அடுத்து பார்த்தோன்னா 44 பார்த்துட்டோம். அடுத்து 45. இதில் பாருங்கள் இன்னும் 2 கண்டென்ட் இருக்குது. இதன் பொருள் ஒவ்வொரு நபரும் ஒரே மாதிரியாக நடத்தப்பட வேண்டும். ஓகே தான். அடுத்து இந்தியாவில் மதம், பாலினம், சாதி ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியான சிவில் சட்டம் கொண்ட ஒரே மாநிலம் கோவா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ யூசிசி, யூனிஃபார்ம் சிவில் கோட், சிவில் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரே ஸ்டேட் வந்து கோவா. மேபி இது வந்து கொஷின் கேட்கலாம். ஸோ டிபிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் வந்துட்டு இப்போது பார்ட் 4ல் 36 to 51 வரைக்கும் ஆர்டிக்கல் வந்து டிபிஎஸ்பி வருது. இது இல்லாமல் இன்னொரு 3 டிபிஎஸ்பி ஆர்டிக்கல் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் லாஸ்ட் கிளாஸில். அந்த ஆர்டிகல்ஸுமே நீங்கள் படித்து வச்சுக்கணும். அப்புறம் மேற்கோள்கள் பற்றி அதிகம் டிபிஎஸ்பியில் கொஷின் கேட்பாங்க. அப்புறம் இது ரிலேட்டடாக ஒரு 3 கேஸ் சொல்லியிருப்பேன், அது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த செகண்டரியாக இன்னொன்று என்ன நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, எந்த ஆர்டிக்கல் கீழே என்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. மேபி திட்டங்கள் கொடுத்துட்டு இது எந்த ஆர்டிக்கல் அடிப்படையில் கொண்டு வந்தாங்கன்னு மேபி கேட்கலாம். அதுக்கப்புறம் சில ஆர்டிக்கல் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமாக அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த மாதிரியான ஆர்டிக்கல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த மகப்பேறு திட்டம் கொண்டு வந்த ஆர்டிக்கல், அப்புறமா குடிசை தொழில், கூட்டுறவு சங்கம் ஆர்டிக்கல், இதெல்லாம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். அதெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி தான் நீங்கள் ஆர்டிக்கல் படிக்கணும். அடுத்து பார்த்தோன்னா ஆர்டிகல் 45, 6 வயது வரை உள்ள குழந்தைகளின் குழந்தை பருவம் மற்றும் அவர்களது கல்வியில் அரசு கவனம் செலுத்த வேண்டும். ஸோ அப்போ 6 ஏஜ் வரைக்கும் உள்ள அண்டர் சில்ட்ரன் அவங்களுக்கு கட்டாய கல்வி. அண்ட் அதன்படி பார்த்தோன்னா 2002 86வது சட்டத்திட்டத்தின்படி ஆர்டிகல் 45 வந்து திருத்தப்பட்டிருக்கு. இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி இது வந்து கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்திருக்கு. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்.
அடுத்து ஸ்பெசிஃபிக்காக ஆர்டிகல் 46ல் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் பின்தங்கிய பிரிவினர் இவங்களுக்காக ஆதார நலனை கல்வி மற்றும் பொருளாதார நலனை வந்து உயர்த்தி கொடுக்க வேண்டும்னு சொல்கிறது ஆர்டிகல் 46. இன்னொரு ஸ்கீம் நம்ம பார்த்தோம்னா இதுக்கான ஒரு ஸ்கீம்லாம் நம்ம இது பாருங்கள் 45க்கான ஸ்கீம்லாம் நம்ம பார்த்தோம்னா அங்கன்வாடிலாம் இருக்குல்ல, அங்கன்வாடி இதெல்லாம் வந்துட்டு இந்த 45 கீழே வரும். 46லலாம் இந்த ஸ்காலர்ஷிப் ரிசர்வேஷன்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து 46 கீழே வரும். அப்புறமா 47க்கு நம்ம என்ன பார்த்தோம், ஊட்டச்சத்து சத்துணவின் தரநிலை வாழ்க்கை தரம் ஆகியவற்றை உயர்த்துவதும் மக்கள் உடல் நலத்தை மேம்படுத்துவதும் போதைப் பொருட்களை தடுப்பதும் அரசின் கடமை. இது இம்பார்ட்டன்ட், போதைப் பொருட்களை தடுப்பது அரசின் கடமை. ஸோ இது ரிலேட்டடாக இந்த மிட் டே மீல் ஸ்கீம் ஆகட்டும், இப்போது அம்மா மினி கிளினிக்ஸ்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும், இப்போ கிடையாது, அப்போது இருந்தது. அப்புறம் அரசு மருத்துவமனைகள் எல்லாமே வந்துட்டு ஆர்டிகல் 47 கீழே வரும். அடுத்து பாருங்கள், வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பை அமைப்பு ரீதியாக்க வேண்டும், மேலும் பசுவதையை தடை செய்கிறது. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஆர்டிகல் 48ல் பசுவதையை தடை செய்கின்றது பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்த்தோம்னா இப்போ இந்த வேளாண்மை பற்றிக்கெலாம் வந்துட்டு பிஎம் கிசான்னு நம்ம ஒரு ஸ்கீம்லாம் பார்த்துருப்போம் ஃபார்மர்ஸ்க்கு, அதெல்லாம் இது கீழே தான் வரும். அதுக்கப்புறம் உழவர் சந்தையாகட்டும், ஆவின் டைரி சப்போர்ட், இதெல்லாமே வந்துட்டு 48 கீழே கால்நடைக்கெலாம் வரும். அடுத்து 48A வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்வாயன்மெண்ட், சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்துதல் மற்றும் வனங்கள் அல்லது காடுகள் வனவிலங்குகளை பாதுகாக்க வேண்டும். ஸோ இது வந்துட்டு 42வது சட்டத்திட்டம் 1976 மூலம் வந்து சேர்க்கப்பட்டது. இதில் தான் இந்த டைகர் புலிக்கு வந்துட்டு ப்ராஜெக்ட் டைகர்னு இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்வச் பாரத், அப்புறம் பிளாஸ்டிக்கை வந்து தடை செய்கிறது, இப்போ நம்ம நீலகிரி பாதுகாப்பு எல்லாமே வந்துட்டு 48A கீழே வரும். அடுத்து 49 பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் மொன்யூமெண்ட்ஸ் இங்கிலீஷில் சொல்லுவோம், தேசிய முக்கியத்துவம். இது வந்து என்னென்னா தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னங்கள், நினைவிடங்கள், நினைவு பொருட்களை பாதுகாக்கப்பட வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தஞ்சை பெரிய கோவில், மாமல்லபுரம், இந்த கீழடியை வந்து ரிசர்ச் பண்ணி அதில் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறது எல்லாமே வந்துட்டு இந்த 49 கீழே தான் வரும். அடுத்து லாஸ்ட்டு ஃபைனல் 2 ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா 50ல் என்ன சொல்லியிருக்காங்க, செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது ஆர்டிகல் 50ல் நீதித்துறையை வந்து நிர்வாகத்திலிருந்து பிரிக்க வேண்டும், அதை பற்றி சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 50. நீதித்துறைக்கு வந்து சுயாதீனம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறது இந்த ஆர்டிகல் 50. அடுத்த ஆர்டிகல் 51ல் உலக அமைதி, சர்வதேச நட்பு, உடன்படிக்கை மதிப்பு, இதெல்லாம் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறது, பன்னாட்டு அமைதி பாதுகாப்பை உயர்த்தப்பட வேண்டும். நம்ம இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட பங்கு இருக்குது, பிரிக்ஸ், G20 எல்லாமே வந்துட்டு இது கீழே தான் இருக்கும். இன்னொன்று சம்மரைஸ் பண்ணிக்கோங்க, இப்போ 39A, அடுத்து 43A, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் 48A, 43B, அடுத்து 45. இது எல்லாமே வந்துட்டு நம்ம இதில் என்ன பார்த்தோம் 39A, அது ஆர்டிக்கல் வந்து 42nd அமெண்ட்மெண்ட். அடுத்து 43Aவும் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் பார்த்தோம். அடுத்து 48A வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976, இது எல்லாமே அதன்படி ஆட் பண்ணோம். 43B வந்து 97th அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணியிருப்போம். அடுத்து 45 வந்து 86th அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணியிருப்போம். இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போது இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ தமிழ்நாட்டில் டிபிஎஸ்பி திட்டங்கள்லாம் இப்போது காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்து ஆர்டிக்கல் 47 கீழே வரும். இருங்க, இந்த ஊட்டச்சத்து சத்துணவில் தரநிலை இதெல்லாம் வந்துட்டு நம்ம இதில் காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம்லாம் இந்த திட்டம்க்கு கீழே வரும். அடுத்து இப்போ புதுமை பெண் திட்டம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்த 46 கீழே வரும், ஆர்டிகல் 46க்கு கீழே வரும். அடுத்து மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து ஆர்டிகல் 38 கீழே வரும். இருங்க இங்கே காமிக்கிறேன். இந்த அரசு மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள, இதெல்லாம் வந்துட்டு மகளிர் உதவித்தொகை திட்டம் இந்த 38 கீழே வரும். அடுத்து பார்த்தோன்னா அந்த ஆவின், அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஆவின்லாம் வந்துட்டு 43Bலையும் 48ல் வரும். பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு வந்து 40ல் வரும், உள்ளாட்சி அமைப்புகள் ரிலேட்டடாக. ஸோ இந்த எம்ஜி நரேகா சொன்னோமா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அது 41வது ஆர்டிக்கல் ரிலேட்டடாக வரும். பிஎம் கிசான் ஃபார்மருக்கு சொன்னோமா, அது 48 கீழே வரும். அடுத்துட்டு இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பேட்டி பச்சாவோன்ட்டு விமன், அதாவது கேர்ள்ஸ்க்கான எஜுகேஷன் அவங்களுக்கு பற்றி சொல்கிறது 39Fக்கு கீழே வரும். பெண்களுக்கான கல்வியில் குழந்தைகள் சுதந்திரமாகவும் அவங்களுக்கான கல்வி இதெல்லாம் பெறுதல் பற்றி 39Fக்கு கீழே கொண்டு வந்திருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ திரும்ப சிம்பிளாக சொல்கிறேன், நம்ம டிபிஎஸ்பி ஆர்டிக்கல் 36லேருந்து 51 வரைக்கும் நம்ம
பிளேஸ் ஆகியிருக்கு. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் இருக்குல்ல, வெல்ஃபேர் ஸ்டேட், இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். டிபிஎஸ்பியோட நோக்கம் என்ன? நல அரசை உருவாக்குதல், வெல்ஃபேர் ஸ்டேட். அதுக்கப்புறம் நம்ம டிபிஎஸ்பியை அயர்லாந்து கிட்ட இருந்து காப்பி பண்ணியிருக்கோம். ஆனால் அயர்லாண்டே ஸ்பானிஷ் கிட்ட இருந்து தான் காப்பி பண்ணியிருப்பாங்க. அப்போ முதல்ல டிபிஎஸ்பின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததே ஸ்பானிஷ் கான்ஸ்டிடியூஷன், ஸ்பெயின் அரசியலமைப்பு தான். ஆனால் அவங்க கிட்ட இருந்து அயர்லாந்து காப்பி பண்ணியிருப்பாங்க. நம்ம அயர்லாந்து கிட்ட இருந்து சில விஷயங்களை டிபிஎஸ்பியில் காப்பி பண்ணியிருப்போம். அண்ட் மோஸ்ட்லி நம்மளோட டிபிஎஸ்பியை இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம சொல்கிறோன்னா, அப்போ 1935 கவர்மெண்ட் ஆஃப் ஆக்ட், இந்தியா ஆக்ட் இருக்குல்ல, இந்திய அரசு சட்டம், அதில் அந்த டைமில் கவர்னர் ஜெனரல்ஸ்க்கெலாம் வந்துட்டு குட் கவர்னன்ஸ்க்காகவும் நம்ம இந்தியாவை ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக மாற்றுறதுக்காக சில இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ற ஒரு அடிப்படையில் ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது அடிப்படையில் நம்ம டிபிஎஸ்பி இப்போ கான்ஸ்டிடியூஷன் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் இருக்கிறனால நம்ம அதை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம சொல்றோம். அதாவது நிர்வாக அறிவுறுத்தல்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த டேர்மை அப்படியே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, மெமரியே பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறது இந்த டிபிஎஸ்பியை சொல்லியிருப்பாங்க. இதே நம்ம ப்ரியாம்பிளில் கான்ஸ்டிடியூஷனல் ஃபிங்கர் பிரிண்ட்னு பார்த்தோமா, அரசியலமைப்பின் கைரேகைன்னு சொல்கிறது ப்ரியாம்பிளில் சொல்லுவோம். இதே இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக டிபிஎஸ்பி வரும். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். அதுக்கப்புறம் மேற்கோள்கள் எல்லாமே, இந்த மேற்கோள்கள் பார்த்தோமா, இது எல்லாமே வந்துட்டு சிலது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி எந்தெந்த ஆர்டிகல்ஸில் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸோ அதன் அடிப்படையில் படித்து வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. டிபிஎஸ்பி வந்து எந்த நாட்டிலேருந்து நம்மளோட இந்திய அரசியலமைப்பு எடுத்தோம்? அயர்லாண்ட்லேருந்து. டிபிஎஸ்பி எந்த பகுதி? பகுதி 4. எந்தெந்த ஆர்டிகல்ஸ் வருது? 36லேருந்து 51 வரைக்கும். நீதிமன்றத்தால் அமல்படுத்த முடியுமா? முடியாது. அதுக்கப்புறம் சில கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணி சில ஆர்டிகல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் மட்டும் நீங்கள் டிபிஎஸ்பி தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுவே நான் உங்களுக்கு அதிகமாக சொல்லிட்டேன். ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ் சொல்லக்குள்ளேயே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன திட்டம்லாம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் ரிவைஸ் பண்ணாவே போதும். மீண்டும் நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி.